அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 62 அல் ஜுமா வெள்ளிக்கிழமை. வசனங்கள் 1 முதல் 11 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை போற்றுகின்றன. அவன் அரசன், தூய்மையானவன், மிகைத்தவன், நுண்ணறிவாளன். هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அவனே படிப்பறிவற்ற சமுதாயத்திற்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் அவனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தருவார். இதற்கு முன் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தனர். وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. இவர்களுடன் இதுவரை சேர்ந்திராத மற்றவர்களுக்காகவும் இத்தூதரை அனுப்பினான். அவன் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. இது அல்லாஹுவின் அருளாகும். தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. தௌராத் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களின் எடுத்துக்காட்டு புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றதாகும். அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்திற்கான எடுத்துக்காட்டு மிக கெட்டது. அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. யூதர்களே, மற்ற மனிதர்களை விட நீங்களே அல்லாஹுவின் நேசத்துக்குரியவர்கள் என்று நீங்கள் நம்பினால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே கூறுவீராக. ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين. அவர்களின் கைகள் செய்தவற்றின் காரணமாக அவர்கள் ஒருபோதும் அதை விரும்பவே மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. எதை விட்டும் நீங்கள் விரைந்தோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். பிறகு மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறிபவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறுவீராக. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من
يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. இறை நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமைகளில் ஜும்ஆ தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியில் பரவி சென்று அல்லாஹுவின் அருளை தேடுங்கள். அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِّنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ وَاللَّهُ خَيْرُ الرَّازِقِينَ. நபியே, வியாபாரத்தையோ வீணானதையோ அவர்கள் பார்த்தால் உரையாடி கொண்டிருக்கும் உம்மை நிற்கும் நிலையில் விட்டுவிட்டு அதை நோக்கி சென்று விடுகின்றனர். வீணானதையும் வியாபாரத்தையும் விட அல்லாஹ்விடம் இருப்பதே மிகச் சிறந்ததாகும். உணவளிப்போரில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று கூறுவீராக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.